புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் நிறைவேற்றப்பட்டால் 100 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள விளைநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் என தமீமுன் அன்சாரி தெரிவித்துள்ளார். மத்திய அரசு நல்ல செய்தியை மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்றும், தேவைப்பட்டால் இப்பிரச்சினை குறித்து விரிவாக சட்டப்பேரவையில் பேசுவேன் என்றும் நெடுவாசலில் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த பின்னர் தமீமுன் அன்சாரி தெரிவித்தார். மீத்தேன் காவிரி டெல்டா படுகையிலே எடுக்கக்கூடாது என்று 3 ஆண்டு காலமாக நெடிய போராட்டங்களை காவிரி டெல்டா மாவட்ட மக்கள் முன்னெடுத்தார்கள். அதனால் அத்திட்டம் கைவிடப்பட்டதாக மத்திய அரசு அறிவித்தது. இப்போது இந்த திட்டத்தை நெடுங்காலமாக ரகசியமான முறையில் முன்னெடுத்து இப்போதுதான் அது மக்களுடைய பார்வைக்கு வந்திருக்கிறது. நல்ல வேளையாக நெடுவாசல் மக்கள் இந்த திட்டத்துடைய அபாயங்களை கண்டறிந்து சாதி மதங்களை கடந்து அரசியல் பேதங்களை மறந்து ஓரணியிலே திரண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த திட்டம் நிறைவேறுமையானால் காவிரி டெல்டா படுகையில் இருக்கக்கூடிய 100 கிலோமீட்டர் சுற்றளவு இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும். நிலத்தடி நீர் முற்றிலுமாக சீர்கட்டுவிடும். குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும். புற்றுநோய் போன்ற அபாயங்கள் ஏற்படும். எனவேதான் மக்கள் உணர்வுபூர்வமாக இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய இந்த போராட்ட உணர்வை புரிந்து கொண்ட காரணத்தால் தான் நேற்றைய தினம் தமிழக முதல்வர் கூட நெடுவாசலிருந்து வந்திருந்த மக்கள் பிரதிநிதிகளை சந்தித்து தமிழக அரசு அந்த திட்டத்துக்கு அனுமதி கொடுக்காது என்று கூறியிருக்கிறார். அதுக்காக தமிழக அரசுக்கு நான் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய அரசு இந்த விஷயத்தில் இந்த மக்களுக்கு ஆறுதலான செய்தியை சொல்ல வேண்டும் என்று இந்த நேரத்தை கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக தமிழ் நிலத்துடைய இயற்கை சூழலை பாதுகாப்பதுதான் எங்களுடைய முதல் குறிக்கோள். அந்த அடிப்படையில் எங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக அரசிடம் நிச்சயமாக அந்த கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்துவோம். முதலமைச்சரை நேரில் சந்தித்து நான் பேசுவேன். தேவை ஏற்பட்டால் சட்டமன்றத்தில் விரிவாக இந்த கருத்தை நான் பதிவு செய்வேன். இதில் சமரசம் என்ற பேச்சுக்கு இடமில்லை.